ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஹோம் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இருக்கிற இந்த பப்ஜி பேனில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஒரு நிமிஷம் இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பன்னீரை வச்சு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பன்னீர் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் பட்டாணி மசாலா பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பன்னீர் குருச்சான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் குடமிளகா பன்னீரை வச்சு வெறும் 20 நிமிஷத்தில் ஒரு பன்னீர் குருச்சான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான கடலை எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் சூடாததுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளியை நல்ல நீளமாக வெட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கணும். சீரகம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம நீளமாக வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கேப்சிகமை நீளமாக வெட்டி இது கூட சேர்த்து நல்லா வதங்க விடணும். தக்காளியும் கேப்சிகமும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடணும். இப்போ மசாலா வடை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக வெட்டி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அந்த கரம் மசாலா வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கரம் மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை கசூரி மேத்தி அப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா போதும் ஒரு டேஸ்டான பன்னீர் குருச்சான் ரெடி. இதில் நம்ம சேர்த்துருக்க சீரகம், கஸ்தூரி மேத்தி, கேப்சிகம் இது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கே டவுட்டாக இருக்குது, நம்ம புதுசாக ட்ரை பண்ண இந்த ரெசிபி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு. இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் நம்பலைன்னா இந்த ரெசிபியை இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.